வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பர்சன்டேஜோட செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பர்சன்டேஜில் வந்து டிஎன்பிசியில் ஓல்டு கொஷின் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 10ல் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றேன், சரிங்களா? அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம குவிஸ் மேரத்தான் ஒன்று நடத்துகிறோம். அந்த மேரத்தானில் கலந்துக்கிட்டு நிறையா கொஷின்ஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கலாம். ரெண்டாவது, அது வந்து ஓல்டு டிஎன்பிசி கொஷினில் கேட்ட கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அதில் வந்து கேட்டுட்ருப்பேன். இங்கே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷினும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பர்சன்டேஜோட டிஎன்பிசி ஓல்டு கொஷின் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் பர்சன்ட் இஸ் 15 பைசே ஆஃப் ₹2.70? அதாவது 15 பைசாவில், அதாவது இந்த 15 பைசா வந்து ₹2.70 எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்த 15 பைசா ₹2.70 எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இந்த ரூபாயை நம்ம என்னக்கு மாற்றணும்? பைசாவுக்கு மாற்றணும். பைசாவுக்கு மாற்றினா தானே நம்மளால் ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியில் இருந்தால் மட்டும் தான் ரேஷியோ பார்க்க முடியும்னு சொன்ன மாதிரி பர்சன்டேஜும் ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியில் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போது இது வந்து 15 பைசேன்னு பார்த்தாச்சு, டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே மொத்தம் எவ்வளோ அது டிவைடட் பை கீழே போட்டுறணும். இந்த ₹2ன்றது ₹1 100 ₹2 200 கூட ஒரு 70 பைசா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது இது 270 பைசா இல்லையா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா இன்ட்டு 100 அது போட்டால் போதும். அதாவது எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அது மேலேயும், டோட்டலாக அது மொத்தம் எத்தனை ரூபாயோ எத்தனை பைசா இருக்கோ அது கீழேயும், அதே மாதிரி இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா அதுதான் பர்சன்டேஜோட ஃபார்முலா, சரிங்களா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இந்த 27 15 எதில் வரும்? 3 டேபிளில் வருமா? 3 9s are 27, 3 5s are 15 வந்துடும். முடிஞ்சா? அப்போ 5 × 10 50, 5 × 10 50/9 வருமா? அப்போது 50/9%. இங்கே ஆப்ஷன் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடணும். 50ல் எத்தனை 9 இருக்குது? 5 9s are 45 வருமா? 5 9s are 45. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போது 5/9%. இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேயா? ரெண்டாவது கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் ₹2? ₹2 40 பைசா எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. 40 பைசா கண்டுபிடிக்கணும். அப்போ ரூபாயை பைசாவுக்கு மாற்றிடணும். ₹2 200 பைசா இன்ட்டு 100 சொன்னேன்னா, இன்ட்டு 100 சொன்னேன்னா, அப்போது இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 40 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 20s are 40. அப்போது இதோட ஆன்சர் 20%. புரிஞ்சா? எவ்வளோதான். பர்சன்டேஜ் வந்து ஒருக்கா பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். 20 பைசா, ₹5.80 20 பைசான்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ₹5.80 ₹5க்கு 500, 80 பைசா ஒன்று இருக்குது, 580 பைசே, மேலே வந்து ஒரு 20 பைசே, இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட போகுது. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இந்த 58 20 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 10ன்னு வரும். அதே மாதிரி கீழே 58 கேன்சல் பண்ண என்ன வரும்? 29ன்னு வரும். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். 10 × 10 என்ன? 100ஆ? 100/29% வரும். 100/29% இங்களுக்குள்ள மறுபடியும் மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது 100ல் எத்தனை 29 இருக்குன்னு பார்க்கணும். 100, அதாவது 29 × 3 சார் 87 வரும். ஓகேவா? 29 × 3 என்ன வரும்? 87 வரும். மிச்சம் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது. ஸோ 29 × 3 ரிமைண்டர் 13%. அப்போ 13/29%. ஆப்ஷன் பி ஆன்சர், சரிங்களா? அடுத்து 4th சம், 280 candidates appeared for an examination which of 252 passed. the failed percentagesன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதாவது மொத்தம் 280 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் 252 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபெயில்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போது நம்ம இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அப்போ 280ல் இருந்து பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 252. அதை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வரும், சரிங்களா? அப்போது 280ல் 28 எத்தனை பர்சன்டேஜ்? 28 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க இல்லையா?
250 பேர் பாஸ் பண்ணால் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 28 பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இந்த 250ல் 28 எத்தனை பர்சன்டேஜ்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்த்த உடனே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 28ன்றது 10%ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ 28ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 10% ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10%. அப்போது ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் என்ன? 10%. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து ஒரு 450, அதாவது 30% ஆப்பிள் வந்து ரோட்டன் ஆகிருக்கு, அழுகி போயிருக்கு. மொத்தம் எத்தனை ஆப்பிள்னா 450 ஆப்பிளில் 30% ஆப்பிள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழுகி போயிடுச்சு. அப்போ நல்லா இருக்க ஆப்பிள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் குட் கண்டிஷன்? எத்தனை ஆப்பிள் வந்து நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 450ல் 30% கழிக்கணும். 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னால், அப்போ 45ன்றது 10% அப்படின்னா 30% எவ்வளோ? 45 × 3 135ன்றது தான் எவ்வளோ சதவீதம்? 30%. அப்போது மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது? 450 ஆப்பிள் இருக்குது. இந்த 450ல் 30% என்ன இருக்குது? அழுகி போயிடுச்சு. அந்த 30% தான் 135 அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 315 ஆப்பிள் எவ்வளோ ஆப்பிளாக இருக்கும்? நல்ல ஆப்பிளாக இருக்கும். இப்படியும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அல்லது 450ல் 70% எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா? 30% அழுகி போயிருக்குன்னா 70% நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது ஒரு டிஜிட்டல் புள்ளி வச்சிங்க அப்படின்னா 45 10% கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 10% 45 அப்படின்னா 70% எவ்வளோ? ஓகே, அப்போ 45 × 7 போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துடும்? 315 வந்துடும். டேரெக்டாக உங்களுக்கு குட் ஆப்பிள்ஸ் கண்டிஷன் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் ஆன்சர் போடலாம். ஆனால் நமக்கு எது ஈஸியாக டக்குன்னு வருமோ அதை எடுத்து என்ன பண்ணிடணும்? ஆன்சர் போட்டுறணும். இப்போ ஆறாவது கொஷின் பாருங்கள். The value of a machine depreciates by 10% each year. ஒவ்வொரு வருஷமும் 10% இந்த மிஷினோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஒருத்தர் 50,000 ரூபாய்க்கு அந்த மிஷினை வாங்கியிருக்கிறாரு. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னா மொதல் வருஷத்தில் 10% என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதான் 10%. அப்போது 5,000ன்றது 10% இல்லையா? மொதல் வருஷத்தில் 5,000 ரூபா கம்மியாயிரும். அப்போது 45,000 ரூபா இருக்கும். சரிங்களா? மொதல் வருஷத்துக்கு ஒரு வருஷம் அந்த மிஷினை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? 45,000 ரூபா விலை கம்மியாயிரும் 10%. சரிங்களா? அப்போ 45,000 ரூபா அந்த விலை, மிஷினோட விலை. ரெண்டாவது வருஷம் 45,000ல் 10% பார்க்கணும். ஓகேயா? 45,000ல் இப்போ வந்து இந்த மிஷினோட விலை எவ்வளோ? 45,000. இதில் ஒரு 10% கம்மியாகும். அப்போது 4,500 10%. அப்போ இது 4,500 கழிச்சோன்னா 40,500ன்னு வரும். அடுத்து இது ரெண்டாவது வருஷம் இல்லையா? இங்கே 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 3வது வருஷத்துக்கு பார்க்கணும்னா 40,500லேருந்து 10% கழிக்கணும். அப்போது 40,500லேருந்து 10% எவ்வளோ? 4,050. 10% கழிச்சா என்ன வரும்? 0 5 4 6 36 வருது இல்லையா? 36,450 வருது. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். சரி, புரிஞ்சுட்டு இந்த சம்மு புரியலைன்னா ஒருக்கா ரீமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 7th sum. The population of a city was 225,000 at 2018. If it will be increases at rate of 12% next year, what will be the population of 2019 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் போடுறீங்களா? இதை நான் ஐடியா மட்டும் சொல்கிறேன். 2018 பார்த்தீங்க அப்படின்னா 2,25,000 பேர் இருக்காங்களாமா ஒரு சிட்டியில். சரி, 2019 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 12% கூடுறாங்களாமா. சரிங்களா? அப்போது 2,25,000ல் 12% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணிடணும்? 2,25,000 கூட்டணும். கூட்டினீங்கன்னா 2,52,000 வரும். சரி, 2,52,000 மக்கள் வருவாங்க. அப்போது இந்த பாப்புலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒன்றும் கஷ்டமான கொஷின்லாம் இல்லை. இது அதை விட ஈஸியான கொஷின் தான். இதுவும் நீங்களே போட்டுடலாம். ஒரு 2010 பார்த்தீங்கன்னா ஒரு டவுனோட பாப்புலேஷன் 1,50,000 சொல்லிட்டாங்க இல்லையா? 2011 10% கூடுது அப்படின்னா 1,50,000ல் 10% எவ்வளோ? 15,000. சரிங்களா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதானே 10% சொல்லியிருக்கேன். அப்போ 15,000. அப்போ 1,50,000ல் 15,000 கூட்டினா என்ன வந்துடும்? 1,65,000 வரும். அப்போது இதோட ஆன்சர் என்ன? 1,65,000 இல்லையா?
இதே மாதிரி நம்ம இப்போ எப்படி 10% கண்டுபிடிச்சோன்னா அதே மாதிரி 12%. இப்போ இந்த கொஷினே 12% கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிச்சிருங்க. 10% 15,000 கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ எப்படி சார் இதில் 2% கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எப்படி 10% சொல்லணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இதுதான் என்னது 1%. அதாவது 1500ன்றது என்னது 1500ன்றது 1%. சரிங்களா? அப்போது 15,000ன்றது 10% அப்படின்னா 1500ன்றது 1%. அப்போ இது 1% இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அது 2 1500 இன்ட்டு 2 என்ன வரும் 3000 வரும் இல்லையா? அப்போது 3000 ஆட் பண்ணணும். 3000 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0,0081 1,80,000 என்ன பண்ணணும்? அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,80,000 என்ன பண்ணணும் நீங்கள்? சாரி 18,000 எஸ் 18,000 என்ன ஆகும் ஆட் ஆகும். ஸோ 12%க்கு பார்த்தீங்கன்னா 18,000 மக்கள் வருவாங்க. 1,50,000 மக்கள் வந்து 100% அப்படின்னா 12% இந்த 1,50,000க்கு பார்க்க சொன்னாங்க அப்படின்னா அது மொத்தம் எவ்வளோ வருவாங்க 18,000 மக்கள் வருவாங்க இல்லையா? நம்ம ரூபாயிலே பார்த்து வாயில் ரூபாய்னே வருது. சரி, அடுத்து இந்த 9th சம் நான் சொல்லிடுறேன். இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து தமிழில் ஒரு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? தமிழ் நீங்கள் நான் கொடுக்கல, கொஷின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து கரெக்டாக ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா தமிழ்லேயும் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய கொஷின்லாம் கிடையாது. ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரில் இருந்து ஒரு 16% குறைச்சோம் அப்படின்னா 42 கிடைக்குது. ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரில் இருந்து 16% குறைச்சோம் அப்படின்னா 42 கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்தால் அது வந்து 16% குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் 42ன்னு வந்திருக்கு. அப்போது 84 16% குறைச்சா மொத்தம் எத்தனை சதவீதம் ஆன்சராக இருக்கும்? 84% தான் 42 அப்படின்னா 100% என்ன அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? கொஷின் மார்க் ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்பயுமே எங்கே வந்துடும் சொல்லிட்டேன், டிவிஷனில் வந்துடும். அப்போது 100 × 42 டிவைடட் பை 84. 100 × 42 டிவைடட் பை 84. அப்போ 84 42 கேன்சல் பண்ணால் இன்ட்டு 2 வரும். இந்த 2ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வந்துடும். ஆன்சர் 50. ஓகேயா? அடுத்து 10வது கொஷின். பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது ஒரு ஈஸியான கொஷின். y% ஆஃப் எக்ஸ் வந்து 50 z% ஆஃப் ஒய் வந்து 25 சரி, y%னா y/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்றது 15 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி z/100 இன்ட்டு ஒய்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க 25 சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது ஒய் காமனாக இருக்குது இல்லையா? ரெண்டுலேயுமே ஒய் காமனாக இருக்குது. அப்போ ஒய்வை நம்ம ஒய் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒன்றில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 × 100/xன்னு வருமா? இந்த எக்ஸும் 100 அங்கே போயிடும். செகண்ட் இதில் 25 × 100/zன்னு வரும் இல்லையா? அப்போது நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸை ஈக்குவல் பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 5000/xன்னு வரும். அது இஜட்டோட ஈக்குவல் பண்ணும்போது 2500/zன்னு வரும். இந்த ரெண்டு ஒய்வையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணணும். அதாவது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டை ஈக்குவல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போது 5000/x ஈக்குவல் டு 2500/zன்னு வரும். ஓகேயா? இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல். 25 50 அடிச்சுன்னா 1 2ன்னு வரும் இல்லையா? அப்போ இந்த இஜெட் இந்த பக்கம் போச்சுன்னா 2z, எக்ஸ் இந்த பக்கம் 1 × x என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். 2z = xன்னு வருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா x = 2z. சரிங்களா? ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான் பர்சன்டேஜில் இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.